அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். மாட்டுப் பொங்கல் ஈவினிங் தான் வைக்கணுங்கிறதுக்காக காலைல பக்கத்தில் இருக்க துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போனோம். அங்கே 10 to 12 விளக்கு போட்டால் நல்லது. அதனால் நாங்கள் போய் இங்கே எலுமிச்சம்பழம் வச்சு விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் போய் இங்கே கோயிலில் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்தோம். இங்கே எங்கள் குலதெய்வ கோயில். இங்கே சாமி கும்பிட்டுட்டு பசங்க எல்லாம் இந்த மணி அடித்து விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. அடுத்து ஒரு 4:30 மணி போல் பிரதோஷ பூஜைக்காக போனோம். பிரதோஷம் முடிஞ்சு வீட்டுக்கு மாட்டுப் பொங்கல் வச்சு வீட்டில் எல்லா மாட்டுக்கும் ஊட்டி விட்டு இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சது. இது மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் எடுத்தது. அடுத்த நாள் அப்பா ஊருக்கு போயிருந்தோம். அப்பாவை பார்த்துட்டு வர வழியில் இந்த ஆர்எஸ்பதி காடு இருந்துச்சு. இங்கே எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக பிள்ளைங்க அண்ணா கூட்டிகிட்டு போயிருந்தேன். நாங்கள் எல்லோரும் போயிட்டு வந்துட்டுருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.